கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் தமது கிருபைகளை கர்த்தர் தமக்கு தந்தருளுவாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதில் பாக்கியவான்களுடைய பட்டியலை சொல்லுகிறார். இது மலைப்பிரசங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அற்புதமான வார்த்தைகள். ஒரு மனுஷன் இடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவன் எதிர்பார்ப்பு என்ன என்பதை ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு பகுதியை இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு பகுதி சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அன்பான தேவ பிள்ளைய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கிட்ட சாந்தமுள்ள ஒரு ஆவி இருந்தது என்று பார்க்கிறோம். அது என்ன சாந்த குணம்? அவரை பற்றி வேதாம சொல்லுது, அவரை கொண்டு போகிறாங்க, சிலுவைக்கு கொண்டு போகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி போனாராம்? மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார் என்று நம்ம எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். துன்பங்களின் ஊடாக போகும்போது, உபத்திரவங்கள் ஊடாக போகும், கஷ்டம் ஊடாக போகும்போதும் அவர் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. சப்மிட்டட், அத்தனை கீழ்ப்படுத்தி கொண்டார். ராஜா சொல்கிறார், நான் நினச்சா உன்னைய விடுதலை பண்ணிடலாம். அப்பவும் அவர் சொல்கிறார், இல்லை இந்த அதிகாரம் மேலே இருந்து வருகிறது, அதனால் அவர் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், எனக்கு விடுதலை தர முடியும்னு சொல்லுகிறார். ஆனால் ஒரு இடத்திலும் அதிகாரத்திற்கு அவர் எதிர்த்து நிற்கவில்லை. அவர் சாந்த குணமுள்ளவராக கடைசி வரை இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சாந்த குணம் இன்றைக்கி பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருக்கு உதவி செய்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வானோரும் பூதலத்தோறும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அவரை ஏதுவாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாமத்தை எல்லாம் நம்மளுக்கு மேலாக உயர்த்தினார். அவர் நீதிக்கேடு செய்ததில்லை, அநியாயம் செய்ததில்லை. அவர் இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக, எல்லாருக்கும் உதவி செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு பகுதியை நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். மிருக குணம் உள்ளவர்கள் 4:8 ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களை உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள். யார் இவர்கள்? மிருக குணம் உள்ளவர்கள். எப்பவுமே நீதிக்கு பகைஞர்கள், அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவர்கள், ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் பரதேசிகளையும் கொடுமைப்படுத்துகிறவர்கள், தங்களுடைய சுயநலத்திற்காகவே வாழுகிறவர்கள், மற்றவர்களை பற்றி கவலைப்படாதவர்கள், நன்மை செய்கிறதில்ல, தீமையை மட்டுமே செய்கிறதற்கு தீவிரமாக இருக்கிறார்கள். இவங்களோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிதாபம். ஆண்டவர் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். அங்கே பூமியில் அவங்களால ஒன்றையுமே செய்ய முடியாது. அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. இப்போ நம்ம எப்பவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டியது அவசியம். ஆண்டவர் நமக்கு சாந்தமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவன் கொடுத்திருப்ப சாந்தமுள்ள ஒரு ஆவி, அன்புள்ள ஒரு ஆவி. இதை மாத்திரம் நாம் வெளிப்படுத்துவதற்கு எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்போம். தீமைக்கு தீமை செய்யாமல் நம்ம எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.